Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது 5 நிமிடத்தில் அற்புதமான யோக பயிற்சிகள். இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு பலவிதமான ஆசனங்கள் செய்வதற்கு நேரம் இல்லை. அப்படிப்பட்டவர்களையும் எப்படியாவது ஆரோக்கியமாக வாழ செய்யணும். ஸோ வித்தின் 5 மினிட்ஸில் நம்ம யோகாசனம், முத்திரை, மூச்சு பயிற்சி, தியானம் இந்த 4மே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சுறுசுறுப்பு, உற்சாகம், உடல் எடை குறைப்பு. இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. இன்றைக்கு நாம் எதுனாலும் நினைத்த நேரத்தில் எதுனாலும் சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடும் பொழுது உணவில் ஒழுக்கம் இல்லாத காரணத்தினால், உடற்பயிற்சி செய்யாத காரணத்தினால் தொப்பை வந்து விடுகின்றது. அப்போ தொப்பை வராமல் இருப்பதற்குரிய எளிமையான பயிற்சி. நிறைய ஆசனங்கள் செய்ய முடியாதவர்கள் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பவனமுக்த ஆசன நிலைகள், இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே உடம்பில் மசில்ஸு கட்டுக்கோப்பாக இருக்கும். அந்தந்த ஏஜுக்கு தகுந்த தசை கட்டுப்பாடு இருக்கும். சுறுசுறுப்பாக இருக்கலாம், உற்சாகமாக இருக்கலாம். சுகர் போன்ற பிரச்சனைகள் வராமல் வாழலாம். மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமல் வாழலாம். சிறுகுடல் பெருங்குடல் இயக்கம் சீராக இருக்கும். இன்றைக்கு நிறைய நபர்கள் சலிப்புத்தன்மையோடு இருக்கிறாங்க. நம்ம சகிப்புத்தன்மையோடு வாழணும். எப்பொழுதுமே சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக வாழணும். அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மன திருப்தியும் கொடுக்கக்கூடியது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் நிறைவேறினால் தான் கிடைக்கும். அப்போ நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள்ளே இருக்குது. இன்றைக்கு பயில்கின்ற இந்த பயிற்சிகள் அனைத்துமே மன ஒருநிலைப்பாட்டை கொடுக்கக்கூடியது. வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததை நிச்சயமாக அச்சீவ் பண்ண முடியும். தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் சூன்ய முத்திரை பார்க்க போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. கண்களை திறந்து கொள்ளுங்கள். கை முன்னாடி வச்சுக்கோங்க. நடுவிரல் மடிச்சுக்கோங்க. நடுமையத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். இதய வாழ்வுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். தைராய்டு, பேரா தைராய்டு நல்ல பிராணாற்றலை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. நடுமையத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடலில் இருக்கக்கூடிய ஓவர் ஃபேட் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். கொழுப்பு கட்டிகள் கரைவதாக எண்ணுங்கள். சிறுநீரகம், சிறுநீரகப்பை, பித்தப்பை போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய கற்களை கரைக்கக்கூடியது. காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ஓவர் ஃபேட்டாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சதந்தா அப்படிங்கிற ஒரு மூச்சு பயிற்சி பண்ண போகிறாங்க. 2 கை சின்முத்திரை. 2 பற்களையும் சேர்த்துக்கோங்க. மூச்சை உள்ளழுங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்கொழியாக மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கிடணும். இது பற்கள் நன்றாக இயங்கும். உடம்பில் இருக்கக்கூடிய ஓவர் ஹீட் வெளியே போயிடும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த பயிற்சி பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. முதல் பயிற்சி சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க. நடுமையத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். இதய வாழ்வுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சூரிய முத்திரை, மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, ரெண்டு நேரத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சதந்தா அப்படிங்கிற பயிற்சி, மூச்சு பயிற்சி. 2 கை சின்முத்திரை, 2 பற்களையும் சேர்த்துக்கோங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பிரீத் அவுட் த்ரூ நோஸ். மூக்குள்ளேயே மூச்சு வெளியே விடுங்க. உடம்பில் இருக்கக்கூடிய ஓவர் ஹீட் வெளியே போயிடும். இந்த வெயில் காலங்களில் பண்ணக்கூடிய அற்புதமான பயிற்சி. பற்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். 10 முறை நிதானமாக பயிற்சி பண்ணிக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. வஜ்ராசனத்தில் இந்த பயிற்சி பண்ண போகிறாங்க. வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் அந்த வஜ்ராசனத்தை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம். கைமுட்டியில் வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சூனிய முத்திரை, நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடுமேத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். தைராய்டு பேரா தைராய்டுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சூரிய முத்திரை, மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, நடுமேத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சின்முத்திரை, சதந்தா பயிற்சி பண்ண போகிறாங்க. மூச்சு பயிற்சி. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பிரீத் அவுட் த்ரூ நோஸ். இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு நேராக படுத்துக்கோங்க. பவன முக்தாசன நிலைகள் பார்க்க போகிறோம். ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. தலை முதல் கால் வரை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வலது கால் மடிச்சுக்கோங்க, 2 கையால் பிடிச்சிக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்திட்டு மெதுவாக சின்னால முட்டத்தோட பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். அடுத்த கால் மடிச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்திட்டு மெதுவாக வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ 2 கால் மடிச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்திட்டு மெதுவாக வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ 2 கால் மடிச்சுட்டு அப்படி ரொட்டேஷன், உடம்பு 3ஆக மடிச்சுட்டு முடிந்த அளவு அப்படி நார்மல் ப்ரீத்திங்கில் ஒரு 3 to 5 ரவுண்ட்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கை சின்முத்திரை, கண்ணை மூடிக்கோங்க. உங்களது ஆழ்மனதை தலைவெளி தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த தசைகள் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம். தோள்பட்டை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகை வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. இடதுகை வெளி தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஹிருதயத்தின் வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வயிற்று வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகால் இடதுகால் வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. இப்போ 2 நாசுலேயே மூச்சை உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சை உள்ளழுங்க.
ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடும். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடும். இப்போ உங்கள் மனதை அப்படியே நெற்றிப்புருவ மையம், ஆக்ஞை சக்கரம். நெற்றிப்புருவ மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை 1 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை நெற்றிப்புருவ மையம், ஆக்ஞை சக்கரம் அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி எளிமையான பயிற்சி. காலை மாலை இருவேளையும் 5 மினிட்ஸில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். உடலில் அவ்வளவு அற்புத ஆற்றல் கிடைக்கும். உடல் உள்ளுறுப்புகள் அனைத்துமே நன்றாக இயங்கும். சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம். அதே மாதிரி உடல் எடை குறைக்கக்கூடியது, மலச்சிக்கல் நீக்கக்கூடியது, ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும், இடுப்பு எலும்பு நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். கால் நரம்புகளுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily.